ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு பயங்கரமான சம்பவமா இருக்க போது என்ன நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லிமலையில 1993 வருஷம் நடந்த பயங்கரமான சம்பவங்க. இந்த நிகழ்வு ஒரு பத்திரிகையாளரா போயிட்டு அந்த மலைவாழ் மக்களோட அந்த வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன நபருக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப திகிலா இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க அந்த நபருக்கு என்ன நடந்துச்சுன்னு வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகான அடர்ந்த காடு, பசுமையான காடு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். கொஞ்சம் உள்ள போக போக தான் அதுக்குள்ள இருக்கிற மர்மமும் அமானுஷமும் நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரிதான் 1993 வருஷம் ஒரு நபர், அவரோட பேர் ராமு. இந்த ராமு ஒரு பத்திரிகையாளரா இருந்திருக்கிறாரு. அப்போ கொல்லிமலையில உள்ள அந்த மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்க எதன் மூலியமா அவங்க வருமானம் பாக்குறாங்க, அல்லது அவங்களோட கலாச்சாரம் என்ன, அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்றத பத்தி ஒரு ஆர்வத்துல அந்த பத்திரிகையில எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போயிருக்காருங்க. போற வழியெல்லாம் வளைஞ்சு அழகான அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கவே இவருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்திருக்கு. அது கூடவே இவர் போக வேண்டிய அந்த இடம் வந்தாச்சு. அங்க இருந்து சைக்கிள்ல தாங்க போயிருக்காரு. அங்க இருந்து சைக்கிள்ல கீழே இறங்கிட்டே மெதுவா தள்ளிக்கிட்டே நடக்கிறாரு. கொஞ்சம் உள்ள போக போக ஒரு பெரிய போர்டு ஒண்ணு இருக்கு. அந்த போர்டுல தான் அந்த கிராமத்தோட பேரும் இருக்கு. கிராமத்தோட பேர் சொல்ல வேண்டாம். அந்த கிராமத்துக்குள்ள மெதுவா போறாருங்க. போக போக இந்த நபருக்கு ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல ஒரே ஒரு மக்கள் கூட வெளியே நடமாட்டம் இல்லை. ஆனா இவர் போன டைம் மதியம் 2 மணிக்கு எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் வெளியே இல்லை. சரி, வீட்டுக்குள்ள இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மெதுவா ஊருக்குள்ள நல்லாவே சைக்கிளை தள்ளிக்கிட்டு போறாரு. அப்பவும் பார்த்தா அந்த வீடுகள் எல்லாமே வெளிப்பக்கமா பூட்டி தான் இருக்கு. ஒரு ஆள் கூட அந்த வீட்டு திண்ணையிலையோ அல்லது வீட்டை திறந்து வச்சோ இல்லவே இல்லையாங்க. என்னடா இது ரொம்பவே வித்தியாசமான கிராமமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெதுவா உள்ள போறாருங்க. நடு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கடை ஒண்ணு இருந்திருக்கு. அந்த கடையில ஒரு முதியவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அந்த கிட்ட போயிட்டு அப்படியே பெஞ்ச் மேல உட்காந்துக்கிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் இது மாதிரி ஒரு பத்திரிகையாளருங்க, உங்களோட அந்த கலாச்சாரம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு, அதன் பிறகு இந்த ஊர்ல என்ன மாதிரியான கலாச்சாரம் நீங்க கடைபிடிக்கிறீங்க, ஏன் எல்லாரோட வீடும் பூட்டி இருக்கு அப்படின்றத கேட்காங்க. இப்படி பூட்டி இருக்கிற வீட்டை பத்தி கேட்டதுமே அந்த நபர் ரொம்பவே பதறி போயிட்டாராங்க. பெருமூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு பொண்ணோட சாபம், அதனாலதான் யாருமே வீட்டை திறந்து வைக்கல, வீட்டுக்குள்ள குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னது, பெண்ணோட சாபமா அப்படின்னு இந்த நபர் கேட்கும்போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. அந்த பெண்ணோட சாபம் என்ன, எதனால இப்படி இருக்கு, அந்த பெண் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இவருக்கு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சாங்க. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாப்பா, அந்த பொண்ணை வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கும்போது இறந்து போனதுனாலதான் இந்த ஊருக்கு அந்த சாபம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ராமுக்கு பத்திரிகையாளரா அந்த கலாச்சாரங்களை பத்தி எழுதுறதை விட இந்த அமானுஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்குங்க. மெதுவா சொல்லுங்க ஐயா, பொறுமையா சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே இப்ப என்னால சொல்ல முடியாதுப்பா, நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, நீ இந்த ஊருக்குள்ள வந்திருக்கவே கூடாது, நீ வெளியே போ, ஊரை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இப்படி சொன்னதும் ராமுவும் என்ன பண்றாருன்னா, சரிங்க ஐயா, நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி மெதுவா அந்த ஊர்ல இருந்து வெளியே வந்துட்டாராங்க. வெளியே வந்து கொஞ்சம் கீழே அடிவாரம் மாதிரி இருந்திருக்குங்க. அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த இடத்துல போய் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு இந்த ராமு அப்படின்றவர். அங்கே தங்கி இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு எதையோ எழுதுறதுக்காக டைரியும் பேனாவும் எடுத்துருக்காரு. எடுத்துட்டு இவர் ஒரு சேர் மேல உட்கார்ந்துக்கிட்டு லைட் பக்கமா உட்காந்து எழுதலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது மேகம் அப்படியே ஃபுல்லா கருப்பா ஆரம்பிச்சிச்சாங்க. இருட்டு, கபூர்னு இருட்டு.
இந்த நபர் அந்த ஹாஸ்டல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த கிராமத்தை பார்த்தாவே ஒரே ஒரு வீட்டுல கூட இந்த நெருப்பு வெளிச்சம் அப்படிங்கிறதே இல்லையாங்க. அந்த மின் விளக்குகள் அப்போதைக்கு அந்த வசதியெல்லாம் இல்லை, இருந்தாலும் எந்த ஒரு வீட்லயுமே வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லாமலே இருந்திருக்கு. என்னடா இது புதுசா ஒரு வித்தியாசமான கிராமமா இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இந்த நபர் வானத்தை பாக்குறாரு. கருன்னு இருந்திருக்கு. வானம் கொஞ்சம் கூட தெளிவாவே இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு மெதுவா வீட்டு அந்த ரூம்குள்ள வந்துட்டு அந்த எழுதுறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நபரோட அந்த ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. டம்மு டம்மு டம்முன்னு வேகமா தட்டுறாங்க. யாரு இந்த நேரத்துல யாருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு அந்த நபர் வந்து கதவை திறந்திருக்காரு. கதவை திறந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பொண்ணு நல்லா லாங்கான முடிய வச்சிருந்திருக்காங்க. ஃபுல்லா கருன்னு முடிய வச்சிருக்காங்க. கூடவே அவங்க ஒரு பழங்காலத்து சேலை கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டியிருந்திருக்காங்க. இந்த தோட்டத்தை பார்த்ததும் யாருமா நீங்க, யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணோட குரலும் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. என்னன்னா, என்னோட குழந்தைய நீதா திருடிட்டு வந்த, என் குழந்தைய கொடுத்துரு, என் குழந்தைய நீதான் திருடிட்டு வந்த அப்படின்னு பேசியிருக்கேங்க. இப்படி பேசும்போது யாரு நீங்க, எந்த குழந்தை அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காருங்க. அப்போ அந்த ஆப்போசிட்ல இருந்த அந்த பொண்ணு, நீதான் என் குழந்தைய திருடுன, எனக்கு தெரியும், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட கையில ஒரு போர்டு விழுந்திருக்கு. அந்த போர்டு வேற எதுவுமே இல்லை, இந்த ராமு மதியம் போனார் பார்த்தீங்களா, அந்த கிராமத்துல என்ட்ரன்ஸ்லயே அந்த நபர் அந்த போர்டை பார்த்துருக்காங்க. அந்த நேம் போர்டுக்கு கீழே சின்னதா ஒரு போர்டு, என் குழந்தைய காணோம் அப்படின்ற மாதிரி எழுதி இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் அந்த நபர் போயிருந்திருக்கார். இப்போ அதை பார்த்ததும் அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஒருவேளை அந்த கிராமத்துல சொன்ன அதே பொண்ணா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறதுக்குள்ளுமே அந்த பொண்ணோட கண்ணு ஃபுல்லா ரெட்டா மாறிடுச்சு. முடி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சாங்க. பயங்கரமா அந்த முடி பறந்துகிட்டு இவரை பயமுறுத்திட்டு இருந்திருக்கேன். இப்போ இந்த நபரால என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணோட ஆன்மா வீட்டுக்குள்ள வருது, அந்த ரூம்குள்ள வருது. வந்துட்டு ராமு கிட்ட கேக்குது, என் குழந்தை கொடுக்குறியா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்டுது. இப்போ ராமு உன் குழந்தை என்கிட்ட இல்லை, எந்த குழந்தையுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அந்த ஆன்மா பக்கமா நெருங்கி வந்து அவரோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்கிடுச்சான். இப்படி தூக்குனதும் அந்த நபருக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்குங்க. செத்து போயிருவாங்க அப்படின்ற மாதிரி இவரெல்லாம் யோசிச்சிட்டாராம். ஆஹா அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாராம். கொஞ்சம் கூட அந்த ஆன்மாவோட கையில இருந்து இவரோட கழுத்தை எடுக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசுறாருங்க. என்னன்னா, உன் குழந்தைய அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல எங்கேயோ நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. சொன்ன அடுத்த செகண்டே ராமு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாராங்க. அந்த ஆன்மா வந்து என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை அப்படின்னு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிச்சான். வெளியே ஓடுற வரைக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணை யாரு, அந்த அங்க போய் என்னதான் பண்ணுதுன்னு பாக்கலாமே அப்படின்னு பின்னாடியே இந்த ராமுவும் போலான்னு நினைக்கிறதுக்குள்ளயுமே இவர் வெளியே வரத்துக்குள்ளுமே அந்த பொண்ணு இருட்டுல போய் மறைஞ்சிட்டான். அப்பாடா எப்படியோ இன்னைக்கு நம்ம தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு கதவை லாக் பண்ணிட்டு தூக்கமே வராம அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே எதையோ யோசனை பண்ணிட்டே இருந்திருக்காரு. கடைசியில இந்த நபர் ரொம்ப டயர்டாவும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா படுத்திருக்காரு. படுத்தவர் ஒரு 5 நிமிஷம் நல்லாவே படுத்திருந்திருக்காருங்க. தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ திடீர்னு இவரோட நெஞ்சு மேல யாரோ காலை வைக்கிற மாதிரி போட்டு அழுத்துற மாதிரியான அந்த ஃபீல் வந்திருக்குங்க. இப்படி அழுத்தினதும் அந்த நபருக்கு மூச்சு விடுறது கஷ்டமா இருந்திருக்கு. ராமு என்ன பண்ணாருன்னா மெதுவா கண்ணை திறக்க ட்ரை பண்றாருங்க. ஆனா கண்ணை திறக்கவே முடியலையாங்க. இப்போ நெஞ்சு மேல இருக்கிற அந்த இதை தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலை பிடிக்கும் போது தான் தெரியுது அது கால் அப்படிங்கிறது. கூடவே அதுல வந்து கொலுசெல்லாம் போட்டிருந்திருக்கு. அதையெல்லாம் வச்சு அந்த காலை இழுத்து அந்த பக்கம் தள்ளலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா இந்த நபரால எதுவுமே பண்ண முடியல. உடனே வேகமா கண்ணை அப்படியே இவர் கையை வச்சு திறந்து பாக்குறாருங்க. அப்போ அந்த உருவம் ஒரு ரொம்ப கொடூரமான உருவம், ஒரு பொண்ணோட உருவம், அதுவும் பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணோட உருவம் மாதிரி இருந்திருக்குங்க. கருன்னு இருந்திருக்கு அந்த இருட்டுக்குள்ள. இப்போ ராமு இன்னும் பதறி போயிட்டாருங்க. எந்திரிக்கவே முடியல. இவரெல்லாம் கஷ்டப்பட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னாலும் எந்திரிக்கவே முடியல. அந்த காலை தட்டி விடவே முடியல. நைஸா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலை இவரோட உடம்புல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு எழுந்து நின்று பாக்குறாருங்க. பார்த்தா அந்த பெட்ல இருந்து அவர் எந்திரிச்சு நிக்கிறாரு. அது எவ்வளவு ஹைட்டா இருக்கும். ஆனா கீழே நின்றுட்டே அந்த உயரத்துக்கு அதே ஆன்மா அங்க நிக்குதுங்க. அதுவும் வயிறெல்லாம் பெருசா, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டே, என் குழந்தை நீதான் கொன்னுட்ட அப்படின்னு இவரை பார்த்து கேட்டிருக்கீங்க. இவர் வேகமா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு பக்கத்துல வராறாங்க. கதவு பக்கத்துல வந்தாலும் இந்த நபரால வெளியே போகவே முடியல, கதவை திறக்கவே முடியல.
ரொம்பவே கஷ்டப்பட்டு கதவை தட்டுன்னு தட்டுறாருங்க. யாருக்குமே கேட்கவே இல்லை. சுத்தமா யாருமே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணும்போது இங்க ராமுவுக்கு மயக்கமே வந்துருச்சு. மயக்கம் போட்டு கீழேயும் விழுந்துட்டாரு. விழுந்ததுக்கு அப்புறமா இவருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது இவருக்கே ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணிக்கு மேல ஆயிருக்குமாங்க. அது யாரோ ஒரு நபர் இந்த நபரை தேடிக்கிட்டு வந்து கதவை டம்முன்னு தட்டிட்டே இருந்திருக்காங்க. அந்த சத்தம் கூட இவருக்கு கேட்கவில்லையாம். கடைசியா அந்த கதவை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து பார்த்தா ராமு மயக்கம் போட்டு கீழே கிடந்திருக்காரு. அதன் பிறகு அங்க உள்ளவங்களே தண்ணி எல்லாம் தெளிச்சு ராமுவை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு ராமுவை பார்த்தா ராமு ரொம்ப பயந்து போயிருக்காரு. ஐயோ என்னை விட்டுரு அப்படின்னு பதறாங்க. கூடவே அவர் வரும்போது இருந்த அந்த நிறத்தை விட இப்போ கருன்னு அவரோட முகமே மாறி போயிடுச்சாங்க. என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு தெரியல, ஒரே நைட்டுக்குள்ள கருன்னு மாறிட்டாரு. இதை எல்லாமே அங்க உள்ளவங்க பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா ராமு எழுப்பி, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்களா, என்ன பண்றீங்க, இங்க எதுக்காக வந்தீங்க, நீங்க யாரு அப்படின்றதெல்லாம் கேட்கறாங்க. அப்போதான் ராமு சொல்றாரு, அங்க மதியம் போனார் பார்த்தீங்களா, அந்த கிராமத்தை பத்தி நான் எழுதுறதுக்காக வந்தேன், நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாருமே ராமுவை விட்டு 2-3 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, அந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்தியா, அந்த கிராமத்துக்கு போயிட்டு இங்க எதுக்குங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி பதறாங்க. ஏங்க என்னங்க ஆச்சு, நான் அந்த கிராமத்துக்கு தானங்க போனேன், போயிட்டு உடனே வந்துட்டேங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது கூடவே நைட் நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அவங்க யாருமே ராமுவோட பக்கத்துல வரத்துக்கு கூட துணிச்சல் படலையாங்க. என்ன காரணம்னா எல்லாருமே பயந்து போய், அவ்வளவுதான் நீங்க செத்துருவீங்க, அவ வந்துட்டா உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. ராமுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் அந்த கிராமத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி இவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு டைரி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நபர் நேர சைக்கிளை மிதிச்சு அந்த கிராமத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அதே முதியவரை பாக்குறாருங்க. பார்த்துட்டு, ஐயா நைட்டெல்லாம் எனக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு, என்னங்க ஐயா ஆகுது, இந்த கிராமத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல கௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இருந்துச்சுப்பா. அந்த பொண்ணு மாசமா இருக்கும்போது இந்த டாக்டருங்கெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்களோட கிராமத்துக்கு ஒரு நபர் வந்துட்டு போனாரு. அவர்கிட்ட தான் செக்அப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டா டெலிவரி டைம், அந்த பெயின் வர ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் அங்கேயே போய் நான் பிரசவத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மருத்துவரை தேடி போச்சு. அங்க அந்த நபர் என்ன மருந்து ஊசி போட்டாருன்னு தெரியல, அந்த பொண்ணோட குழந்தை இறந்து போச்சு, அந்த பொண்ணும் இறந்து போயிடுச்சுப்பா. அதுல இருந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறையவே நடக்குது அந்த கிராமத்துல. இப்போ அந்த பொண்ணு இறந்ததுல இருந்தே இந்த கிராமத்துல யாராவது குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களோட குழந்தையும் இதே மாதிரி இறந்து போயிருது. இந்த கிராமத்துக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குப்பா. அதனாலேயே இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கிறப்பவே அந்த கிராமத்தை விட்டு அவங்கவுங்க வெளியூருக்கு போயிட்டு திரும்பவும் குழந்தைகளோட தான் ஊருக்குள்ள வருவாங்களாம். குழந்தைங்களை அப்படி கொண்டுட்டு வந்தாலும் என் குழந்தை குடு அப்படின்னு ஒரு நாள் நைட்டும் வந்து கதவை தட்டுமா. இப்படி இருக்கிறதுனாலதான் எல்லாருமே வெளியே பூட்டு போட்டுட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா, இவ்வளவு மர்மமான கிராமமா ஐயா இது, நீங்க மட்டும் எப்படி தைரியமா இங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து வயசாயிட்டேன், அது கூடவே எங்க குடும்பத்துல யாருக்குமே குழந்தைகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க ஐயா, இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம் அப்படின்றவரு அங்க இருந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு நேரா அவரோட ஊருக்கு வந்துட்டாராங்க. அங்க வந்துட்டு இங்க அவருக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு இருந்திருக்காருங்க. அப்ப அன்னைக்கு எழுதிட்டு நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படுத்திருக்காருங்க. நல்லாவே தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. முன்னாடி நாள்லாம் சரியா தூக்கம் இல்லாதனால கொஞ்சம் பயம் இருந்த காரணத்தினாலையும் அன்னைக்கு தூக்கமும் வரல. அடுத்த நாள் நல்லாவே தூங்கிட்டாருங்க. அன்னைக்கு போய் படுத்ததுமே இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அடிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு. தூங்கினதுமே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருக்குமாங்க. திடீர்னு இவங்களோட அந்த வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்திருக்கீங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தட்டுற மாதிரி இருந்திருக்கீங்க. இப்படி தட்டுற அந்த சத்தம் ராமுவுக்கு நல்லாவே கேட்டிருக்கு. இவரோட தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அப்போ ராம் மெதுவா எந்திரிச்சு வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த கதவு பக்கத்துல போறாருங்க. கதவு பக்கத்துல போயிட்டு மெதுவா கதவை திறக்கிறாருங்க. அங்க பார்த்தா இவர் அந்த கிராமத்துல பார்த்தா அதே பொண்ணோட உருவம் தானாங்க. என் குழந்தைய காணோம், எனக்கு உதவி பண்ணுங்க, அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஆன்மா கேட்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி கேட்கும்போது ராம் பதறி போயிட்டு அந்த கதவை லாக் பண்ணிட்டு, ஐயோ இங்கேயும் வந்துருச்சே, நம்ம என்ன பண்றது, அந்த கிராமத்தோட போயிருன்னு பார்த்தா மறுபடியும் நம்ம வீடு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்லாம் இவர் ரொம்பவே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு.
இந்த ஆர்டிகல் எழுதுறதுக்கு போனார் பார்த்தீங்களா, அந்த கிராமத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் இவங்களோட கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு எப்படி அது வந்துச்சு, என்ன ஏதுன்னே ஒண்ணுமே புரியல. அடுத்தது இந்த ராமுவும் கதவை லாக் பண்ணிட்டு உள்ள போய் உட்கார்ந்துட்டுறாங்க. உட்கார்ந்த வரைக்கும் விடியவே அந்த சத்தம் கேட்குதுங்க. அந்த தெருவுலயே நடக்கிற மாதிரி ஃபுல்லா இந்த ராமுவோட வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெருவுலயே நடக்கிற மாதிரி என் குழந்தைய காப்பாத்து, என் குழந்தைய கொடு, என் குழந்தைய காப்பாத்து அப்படின்ற மாதிரி மாத்தி ஏதோ ஒரு பொண்ணு அலறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சத்தங்கள் கேட்டுட்டே இருந்தது. அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ராமு எப்படி தூங்கினாரு, என்ன பண்ணாருன்னு தெரியல, ஆனா நல்லா தூங்கிட்டாராம். காலையில எந்திரிக்கிறாரு. எழுந்ததுக்கு அப்புறமா வேகமா வேலையா போயிட்டு அந்த வாசப்படியும் அந்த ரோட்டையும் பாக்குறாருங்க. அங்க பார்க்கும்போது அங்கங்க சில துளிகள் ரத்தம் மாதிரி ஊத்திட்டு இருந்திருக்கு. பயங்கரமா ரெட்டா இருக்கிற நம்மளோட ரத்தம் அங்க வந்து பிளாக்கா இருக்கிற மாதிரி கொஞ்சமா ரெட்டு கலந்த மாதிரி இருந்திருக்குங்க. இதை பார்த்ததும் இன்னும் நடுங்கி போயிட்டாரு. இப்போ இவங்களோட வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னாலும் கண்டிப்பா திட்டுவாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அந்த கிராமத்துக்கு போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா இவரு தான் அவங்களோட பேச்சை கேட்காம போயிட்டு மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையை கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா பயங்கரமா சத்தம் போடுவாங்க இல்லையா. அந்த காரணத்தினாலேயே அன்னைக்கு அந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமலே இருந்திருக்காரு. அடுத்தது அன்னைக்கு ஆபீஸ் போறாரு. போயிட்டு இந்த மாதிரிலாம் அந்த கிராமத்துல நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே அங்க உள்ளவங்க எல்லாம், உனக்கு எதுவும் ஆகலையாப்பா, நீ நல்லா இருக்கியா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, இந்த மாதிரி நீ பாத்தியா, உண்மையாவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே விளாவரியா அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்தது அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராருங்க. வந்தவர் அன்னைக்கு வெளியவே கை காலெல்லாம் கழுவிட்டு திண்ணை மேல உட்காந்துட்டு அடுத்தது என்ன எழுதலாம், எப்படி எல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு நபர் இருக்காரு. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் யதார்த்தமா இந்த ராமு அந்த கிராமத்துல நடந்த விஷயத்த சொல்றாரு. சொல்லும் போது அந்த நபர் கொஞ்சம் கூட நம்பவே இல்லையாங்க, சிரிக்கிறாராம். உன்னோட கதை திறமைக்கு நான் வந்து ரொம்பவே அடிமைதான், ஆனா இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கதையெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏய், உண்மையாவே தான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஏன் நேத்து நைட்டு கூட இந்த மாதிரிதான் நடந்துச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாருங்க. அதை எதையுமே நம்பவே இல்லை அந்த நபர். அடுத்தது ராமு என்ன பண்றாருன்னா, இவருக்கு நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு 10 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு ராமுவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் 2 வீட்டுக்கு இடையில சந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த சந்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு வரும் பாரு அப்படின்னு. அதே மாதிரிங்க ஒரு 10:11 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு பயங்கரமான ஒரு கூச்சல் சத்தத்தோட அந்த ஆன்மாவானது அந்த வீதியில மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஜல்னு கொலுசை போட்டுக்கிட்டு பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொலுசு சத்தத்தை கேட்டதும் ராமுவுக்கு வட்டம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சாங்க. டேய், வந்துருச்சு, அதேதான் இது, கண்டிப்பா அதேதான் இது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபர் வந்து கொஞ்சம் கூட நம்பவே இல்லையாங்க. இது வந்து பூச்சி சத்தமா கூட இருக்கலாம், நைட்ல நமக்கு அந்த மாதிரி கொலுசு சத்தம் மாதிரி கேக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ மெதுவா அந்த உருவம் அந்த நிழல் மாதிரி தாங்க இருந்திருக்கு. அந்த ரோட்டு மேல உருவமாலாம் நல்லா தெரியல, நிழல் மட்டும் அந்த ரோட்ல அப்படியே கொஞ்சமா நகர்ந்து போற மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்ததும் டேய், அதுதாண்டா இது பாரு அப்படின்னு சொல்லி அந்த ராமு கையை காட்டினதும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அங்கேயே யூரினே போயிட்டாருங்க. பயங்கரமா பயந்து நடுங்கி போயிட்டாரு. மிரண்டு போன 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்டன்னாகி நின்றுட்டாரு. சுத்தமா அவரால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இந்த மெய் மறந்து போயிட்டாங்க, அல்லது இந்த சுயநினைவு இல்லாம இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிட்டாராங்க. இப்போ ராமு அவரோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஓரமா வந்து செவத்தோட ஒட்டி நில்லு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த நபர் நகரவே இல்லையா. டேய் அப்படின்னு இவரும் கத்துறாராங்க. இந்த நபர் கொஞ்சம் கூட கண்ணு மாசிக்கல, எதுவுமே பண்ணலையா, அப்படியே நின்றுட்டே இருந்திருக்காரு. ஆஹா, இவனுக்கு நம்மள மாதிரி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு இந்த நபர் ராமு மட்டும் பின்னாடி செவுத்து மேல ஒட்டினபடி நின்றுட்டு இருக்காங்க. இவங்களோட சந்தை தாண்டி அந்த உருவம் போகுதுங்க. அப்பவும் என்னோட குழந்தையை கொடுத்துட்டு, என்னோட குழந்தைய காணோம், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே போகுதுங்க. இவங்களோட கிராமத்திலையும் இது மாதிரி டெய்லி நடக்குமா என்னன்றது இந்த நபருக்கு தெரியல. ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்தாருன்னா சாப்பிட்டாருன்னா படுத்து தூங்கிடுவாராம், இதை பத்திலாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாராம். ஆனா இப்போ 2 நாளா பாக்குறோமே அப்படின்றதுனால டெய்லி இதே மாதிரி நடக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதன் பிறகு அந்த ஆன்மா அந்த சந்தெல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் ராமு அந்த நபரை கூட்டிக்கிட்டு இல்லைங்க, தூக்கிக்கிட்டே வந்திருக்காரு. தோல் மேல இப்படி சாய வச்சு மெதுவா தூக்கிக்கிட்டே வந்திருக்காரு. வந்து இவங்களோட வீட்டு திண்ணையில போட்டுட்டு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இந்த நபர் நிமிர்ந்திருக்காருங்க. நிமிர்ந்த அடுத்த செகண்டே அந்த ஆன்மாவோட அழுகுரல் பயங்கரமா இவருக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்பவே பக்கத்துல க்ளோஸ்ல நின்றுட்டு கத்தனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க.
நடுங்கி போயிட்டாராங்க. நல்லாவே மிரண்டு போயிட்டாருங்க. என்னடா இது இவ்வளவு பக்கத்துல கேக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளுமே அந்த ஆன்மாவானது மறுபடியும் இப்படி போனது இந்த சந்து வழியா மறுபடியும் வருதாங்க ராமுவோட வீட்டை நோக்கி. இப்படி பார்த்த ராமு கொஞ்சம் கூட தாமதிக்கவே இல்லையாங்க. வேக வேகமா இவங்களோட கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள ஓடி போய் கதவை லாக் பண்ணிட்டேன். ஏன்னா வெளியே படுத்துட்டு இருக்கிறவனுக்கு சுயநினைவே இல்லாத மாதிரி இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்றதுனால வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிட்டாருங்க. சின்னதா ஒரு ஜன்னல் மாதிரி இவங்களோட வீட்டுல இருந்திருக்குங்க, முன்னாடி இந்த திண்ணை பக்கமே. அதுல இருந்து பாக்குறாருங்க. அந்த உருவமானது ரொம்ப ரண கொடூரமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இவர் பார்த்ததை விட இப்போ இன்னும் பயங்கரமா இருக்கு. அந்த கண்ணுல இருந்து ரத்தமே வடிகிற மாதிரியும், கை கால் ஃபுல்லாவே ரத்தங்கள் வடிஞ்சுக்கிட்டே நடந்து போற மாதிரியும், இந்த ஆன்மா நடந்து போற பாதை எல்லாமே ஃபுல்லா ரத்தமா இருக்கிற மாதிரி, காலடி படுற மாதிரியும் இவர் பார்த்துருக்காரு. பார்த்தவர் நல்லா ஆடி போயிட்டாருங்க. என்னடா இது இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கதவை திறந்துட்டு வெளியே படுத்திருந்தாரு பார்த்தீங்களா, அந்த நபரை இழுத்து கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு மறுபடியும் கதவை லாக் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே நிம்மதி பெருமூச்சு விட்டு எப்படி நம்ம உயிர் தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு நினைச்சிட்டாராம். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட வீட்டுல உள்ள அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு கேட்குறாங்க, இது மாதிரி டெய்லி நடக்குதா, இந்த மாதிரிதான் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது அவங்களோட பாட்டி ரொம்பவே நடுக்கத்தோட, டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ கம்முனு போ அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க. அப்போ பாட்டிக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா பாட்டிக்கிட்ட போய் கேட்குறாருங்க, என்னதான் நடந்துச்சு சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, அந்த மருத்துவரா இருந்தாரு பார்த்தீங்களா, அவர் இந்த ராமுவோட கிராமத்தை சேர்ந்தவர் தானாங்க. டெய்லி அந்த பொண்ணு செக்கப்காக வருவாங்களாம் போவாங்களாம். இந்த மாதிரியா வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கடைசியா டெலிவரி ஆனதும் இதே கிராமத்துல தான் அந்த ஊசியெல்லாம் போட்டாங்களாங்க. அதனாலதான் இந்த ஆன்மா இது வரைக்கும் வருது, இந்த கிராமத்துல உள்ள ஏதோ ஒரு வீட்டை தேடிதான் அது வருது அப்படின்றத அவங்களோட பாட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மருத்துவர்கள் இல்லை, ஆனா இருந்தாலும் இந்த கிராமத்துக்கு அந்த ஆன்மா வந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் மோஸ்ட்லி நம்மளோட கிராமத்துல 10-10:30 மேல யாருமே வெளியே இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களோட பாட்டி தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன பாட்டி சொல்ற, இந்த மாதிரி நடந்துச்சா, உண்மையாவே நடந்துச்சா நம்ம கிராமத்துல அப்படின்னு எல்லாம் கேக்குறாருங்க. ரொம்பவே பயந்து போயிட்டாரு. நீ எதுக்கும் பயப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் ஒன்னும் பண்ண மாட்டா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அவங்களோட பாட்டி இங்க ராமுவை தைரியப்படுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் இவருக்கே உடம்பெல்லாம் அப்படியே ரொம்ப சூடாகிற மாதிரி, காய்ச்சல் வர மாதிரியான அந்த ஃபீல் ஆயிருக்குங்க. அதன் பிறகு பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு என்னன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த நபரும் அப்படியே விரைச்சு போய் கடந்தவர் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா, நார்மலா இருக்கிறாருங்க. டே என்னடா நடந்துச்சு, நைட்டு என்னடா நடந்துச்சு, நான் அதை பார்த்ததும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல, எப்படி நான் எங்க வீட்டுக்கு வந்தனும் தெரியலடா அப்படின்லாம் சொல்றாங்க. நைட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ராமு கிட்ட சொல்லிட்டு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு கூடவே பாட்டி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கதையையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அந்த நபர் இன்னுமே மிரண்டு போயிட்டாராங்க. அடே உண்மையாவேடா, இந்த ஆன்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா, நம்ம நேரமோ என்னமோ நேத்து நம்ம பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு ராமு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அங்க போயிட்டு இவரு அவங்க வீட்டுல கேட்ட அந்த கதைகள் கூடவே அங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களோட சீனியர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் இது ஒரு ஆர்டிக்கலா போடலாம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிராமம் இருக்கு அப்படின்றத நம்ம பத்திரிகையில எழுதலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா இவ்வளவு மர்மமான விஷயங்கள் நடக்கும்போது இதை போட வேண்டாம் அப்படின்றத அவங்களோட ஆபீஸ்ல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்வளவு தகவலை நம்ம சேகரிச்சுமே வரவே இல்லையே, இதை நம்ம பத்திரிகையில எழுத முடியலையே அப்படின்னு ராமுக்கு ரொம்பவே வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த நம்ம வெளியே சொல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். ஒருவேளை இதை சொல்லி அந்த ஆன்மாவோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டாராங்க. 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே 10 மணிக்கு இந்த நபர் ராமு என்ன பண்றாருன்னா அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்காருங்க. டெய்லி நடக்குதா இல்லைன்றத பார்க்கணும்ல, அதனால பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ கரெக்டா ஒரு 11 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு அந்த பொண்ணோட ஆன்மா இப்படி பிரெக்னெண்டா இருக்கிறவங்க ஒரு மாதிரி வயிற்றுல கை வச்சுட்டு நடக்குவாங்கல்ல, அந்த மாதிரி மெதுவா நடந்துக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு என் குழந்தை வரப்போகுது, என் குழந்தை எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வருதாங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு பொண்ணாவும், இந்த மலைவாழ் மக்கள்லாம் ஒரு மாதிரி சேரீ கட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து சேலையும் கட்டிக்கிட்டு நடந்து வந்துட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டே போதாங்க ரோட்ல தானாவே. இப்படி இந்த நிகழ்வை பார்த்ததும் ராமு புரிஞ்சுக்கிட்டாருங்க, டெய்லி தான் நடக்குதாட்டுக்கு அப்படின்னு. அதன் பிறகு இந்த நபர் அந்த ஊரை காக்கிறதுக்காகவும் அந்த மலைவாழ் கிராமத்தை காக்கிறதுக்காகவும் ஏதாவது நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் எங்கெங்கயோ யாரையோ கேட்டு பாக்குறாருங்க. கடைசியா ஒரு பூசாரியை கூப்பிடுறாங்க, ஒரு
மாந்திரிகவாதியை கூப்பிடுறாங்க. மந்திரிச்சு இந்த தாயத்தெல்லாம் கட்டுற மாதிரி இந்த ஊருக்குள்ள ஒரு கட்டு போட்டோம்னா இந்த ஆன்மா வராத மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத அந்த மாந்திரிகிட்ட கேட்குறாங்க. அந்த நபரும் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஒரு நாள் அமாவாசை நைட்டு அந்த கிராமத்துல ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு அந்த மலைவாழ் கிராமத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நடு ஊர்ல உட்கார்ந்து பூஜை பண்றாங்களாங்க. இவ்வளவு 2-3 பேர் எல்லாம் நின்று அங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. கூடவே அந்த ராமும் அந்த மாந்திரிகவாதி வேகமா மந்திரங்கள் எல்லாம் சொல்றாங்களாங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த கிராமத்துல இருந்து வெளியே வந்து அந்த பூஜை நடக்குதே என்ன ஏதுன்னு எல்லாம் பார்க்கவே இல்லையாங்க. எல்லாருமே கதவை சாத்தி படுத்தவங்க கொஞ்சம் கூட வெளியே வரல. இந்த மாந்திரிகரும் விடியவே யாகமெல்லாம் வளர்த்து அந்த ஊரை சுத்தி அந்த ஆன்மா வராத மாதிரி ஒரு கட்டப்பட்டிருக்காங்க. கூடவே அந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சா கண்டிப்பா இந்த ஊர்ல தெரியாது இல்லையா, அதனால அதுக்கு அந்த மோட்சத்துக்கான அந்த பூஜையும் பண்ணி அந்த ஆன்மாவை மோட்சத்துக்கு அனுப்பிட்டாங்களாங்க. அதன் பிறகுதான் மறுபடியும் இங்க ராமுவோட அந்த கிராமத்துக்கு வராங்க. அங்க வந்துட்டும் இந்த மாதிரியான ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜை பண்ணிட்டு இங்க ராமுவோட வீட்டுல வந்துட்டு மந்திரிச்ச தேங்காய் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்க நிலக்காலுக்கு நேராவே. கூடவே ராமுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா, அதனால அந்த நபரும் என்ன பண்றதுன்னா ஒரு தாய் தொண்டு வாங்கி கட்டிக்கிட்டாராங்க. அதுல இருந்து ராமுவோட கிராமத்திலும் சரி அந்த கிராமத்திலயும் சரி அந்த ஆன்மாவோட தொல்லை இல்லாம இருந்திருக்கு. அதன் பிறகு மக்கள் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு ராமு அப்படின்றவங்க முடிச்சிருக்காங்க. இப்போ ராமுக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. அவங்களோட பேரங்கிட்ட சொல்லிதான் இந்த நிகழ்வை நமக்கு சொல்லியிருக்காரு. இப்பவுமே அந்த கிராமத்துல ராமு வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா இவர் எழுதின அந்த பத்திரிகையை வந்து எந்த ஒரு இதுலையுமே வெளியிடவே இல்லையாங்க. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால மறைச்சிட்டாங்களாம். இந்த நிகழ்வு சொன்ன பிரதீப் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். ராமுவோட பேரன் தாங்க இவர்கிட்ட அந்த முழு விவரத்தையும் சொல்லி இருந்திருக்காரு இந்த நபர். ஒரு டெய்லி நம்ம தாத்தா பாட்டிகிட்ட கதை கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்கும் போதுதான் பிரதீப்க்கு இந்த நிகழ்வு தெரிய வந்துச்சு. இந்த நிகழ்வு எங்க தாத்தாவுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை சொன்ன பிரதீப்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. ஓகே காய்ஸ், இது மாதிரியான பயங்கரமான திகிலான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அது நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான த்ரில்லிங் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினு ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.